பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, பழனிவேல் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் கடை உள்ள அந்த ஸ்ட்ரீட்லயே இருக்கும். இதனால பழனிக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனசு கஷ்டமாயிரும். "என்னண்ணே கடை ஆரம்பிக்க இடமே இல்லையா? இங்கே போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மச்சான் என்ன நெனைப்பாரு? அவருக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து என் கடைய நடத்த மாட்டேன்னு" சொல்லிட்டு பழனி வந்து சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நான் போய் மச்சான பார்த்துட்டு வந்து அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. என்ன இவன் எதுக்கு எடுத்தாலும் மச்சான், அக்கான்னு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கான். எல்லாரும் ஃபங்ஷன் அப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பாட்டுக்கு இப்படி போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சுகன்யாலேருந்து அவங்க அண்ணனுங்க வரைக்கும் எல்லாமே பழனிய திட்டுறாங்க. இருந்தாலும் எல்லாரையும் மீறி பழனி பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன பார்க்கறதுக்கு போறாங்க. ஆனா எதையுமே புரிஞ்சுக்காம பாண்டியனும், கோமதியும் பார்த்தீங்கன்னா, பழனிய அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுருவாங்க. "என்னடா இப்படி ஒரு துரோகத்த பண்ணி வச்சிருக்க? இவ்வளோ நாளா என் கூடயே கடையிலன்ட்டு என்கிட்டயே எல்லா வியாபாரத்தையும் கத்துக்கிட்டு, இப்படி என் தெருவுலயே வந்து கடை ஆரம்பிச்சிருக்கியே! இப்படி ஒரு துரோகத்த பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு?" சொல்லிட்டு கோமதியும், பாண்டியனும் பழனிய போட்டு ரொம்பவே திட்டுறாங்க. பழனி வந்து, "என்னக்கா நீங்க 2 பேரும் இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? நான் என்ன சொல்றேன்னு கேளுங்கன்னு" சொல்லிட்டு பழனி எவ்வளவோ வந்து சொல்றாங்க. ஆனா பழனி பேசுறத கேட்கறதுக்கு ரெடியாவே இல்ல யாரும். வீட்ல உள்ள எல்லாருமே பழனிய வந்து தப்பா தான் புரிஞ்சுகிட்டு பேசுறாங்க. ஆனா பழனி வந்து இந்த மாரி மாமாக்கு, அக்காவுக்கு இஷ்டம் இல்லன்னா கடையே நடத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்து ரொம்பவே ஏமாந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, இனிமே இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போச்சு. இனிமே இங்க வராத அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகப்போது? பழனியோட நிலைமை என்ன ஆகப்போதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.